அடுத்ததாக நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்தராஜ். இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைந்திருக்கிறார். உங்களோட நினைவுகளை, கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் சார். வணக்கம். எனக்கும் அவருக்குமான தொடர்பு வந்து ரொம்ப நீண்ட நெடிய தொடர்பு சார். அதாவது அவர் படங்கள்ல நான் வந்து ஆக்ட் பண்ண முடியலையே தவிர ஒரு படம் நான் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த கேப்டன் மகள்னு ஒரு படம். அந்த படத்துக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல அவரோட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்ப கூட ரீசெண்டா ஒரு மேடையில பேசும்போது கூட அவரோட நடிக்க ஆசைப்பட்ட, அவரோட நடிப்பை கத்துக்க நான் வந்து ஆசைப்பட்டேன்னு கூட சொல்லலாம். நல்ல நல்ல இயக்குனர். சில இயக்குனர் நான் எல்லாரையும் சொல்லல. சில இயக்குனருக்கு வந்து நடிப்பு, அதாவது என்னன்னு எனக்கு தெரியும், என்ன நடிச்சு காட்ட தெரியாது. ஆனா நடிக்க தெரிந்த ஒரு இயக்குனர், ஒரு இயக்குனரை தவற விட்டோன்றத ஒரு நல்ல நடிகரை தவற விட்டுட்டோன்னு சொல்லலாம். நான் வந்து நான் வேற தொலைக்காட்சியில பேசின மாதிரி தான். அவன் மறைஞ்சிட்டா மார்பிள் அடிச்சுட்டு அழறதும், வந்து இறந்துட்டா வந்து ஒரு சின்ன இரங்கல் சொல்றதும், இது வந்து நமக்குரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலி வந்து அது தாங்க முடியாத வலியா இருக்கும். அந்த வடுக்கள் வந்து ஒரு இனம் புரிய ஒரு வாழ்நாள் முழுக்க அந்த வடுக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஏற்பட்ட வடு வந்து தன்னுடைய மகன் இறப்புக்கு வந்து மனோஜ் இறப்புக்கு அப்புறமே அவர் கொஞ்சம் நொடிச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அது சின்ன வருத்தம் இல்லை, வேதனை, வலி எல்லாமே அவருக்கு இருக்கும். சொந்த மகனை இழந்து வாழ்ற ஒரு வேதனை இருக்குல்ல, அது வந்து அது எந்த தகப்பனா இருந்தாலும் ஒரு பெரிய வலி இருக்கும். அந்த வலியோட தான் வாழ்ந்தாருன்னு நினைக்கிறேன் அவரு. அந்த வழியெல்லாம் மகனை இழந்த வேதனை அவரை இன்னும் முடக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நன்றி திரு ஆனந்தராஜ்.